வணக்கம், ரெண்டு பேர் தமிழ்ச்செல்வன். இது என்னோட யூடியூப் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் மீட்டப் பிளான் பண்ணுறீங்களா, இல்லை எங்கே மீட் பண்ணுறேன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? இது உங்களுக்கான வீடியோ, கண்டினியூவாக பாருங்கள். இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால், பெட்டிக்குலோ டவுனுக்கு தான் போகிறோம். எதுக்குன்னு சொன்னால், அதில் முதலாவது பிளேஸான காந்தி பார்க்குக்கு போகிறோம். இன்னும் ஒரு பிளேஸஸையும் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ போட்ட ஜூட்டோனில் அப்படியே காந்தி பார்க்கின சைட் வியூவை பார்த்துக்கொண்டு காந்தி பார்க்கின என்ட்ரன்ஸை நோக்கி போயிட்டுருக்கேன். இப்படியே என் ஃப்ரெண்டு பைக்கோட நான் வீடியோ எடுத்துகிட்டு போகல ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடக்குது. என்னன்னு சொன்னால், அந்த காந்தி பார்க்கில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நின்றான். அவன் நின்ற போஸை பார்த்தா அவன் நேச்சர் ரகசியமாக எனக்கு தெரியல, அங்கே இருந்த லேடி போச்சர் ரகசியமாக தெரிஞ்சிச்சு. இனி என்ன அவனை கண்டுத்தமே அவனை ஒருக்கா மீட் பண்ணுவோம்னு போகும்போது சடனா எங்களை ஒரு ஐயா பார்த்தாரு. ஆனால் நாங்கள் அவரை பார்க்குற மாதிரி அங்கே இருந்த ஒரு வடிவான பிள்ளோண்டை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்பா, ஒரு மாதிரியா கேட்ட கண்டாச்சு. அப்படியே உள்ளே போனது தான். அங்கே போயிட்டு இருக்கும் போது பெட்டிக்குலோ கேட் தெரிஞ்சிட்டு. எனக்கு இதுக்கு முதலே அந்த பெட்டிக்குலோ கேட் தெரியும். ஆனால் எனக்கு இருக்கிற டவுட் என்ன சொன்னால், என்னத்துக்காக இதை வச்சுக்கானுகள், ஃபோட்டோ எடுக்கவா அப்படியானு எனக்கு உண்மையாக தெரியல. அப்போ என்ன ஃப்ரெண்டுகிட்ட கேட்டன். அவன் சொன்னான் பாருங்க ஒரு கதை. ஒல்லாந்தர் இருந்த காலத்தில் அவங்களோட கப்பல் எல்லாம் வந்து தட்டின துறைமுகமாம் இந்த பெட்டிக்குலோ கேட். பட் அவன் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். என்னத்துக்கு எடுத்தானுண்டா, அங்கே பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறான். இந்த கொளுத்துற வெயிலே 4-5 பேர் பார்க்கல குடையோடு இருக்காங்களா என்றதை உங்களுக்கு காட்டுறானா. அவன் கதை சொன்னோட விட்டானா. அப்படியே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு போட்ட ஹெல்மெட்டை கூட கலட்டாமல் கப்பல் வந்த இடத்தையும் காட்டி எங்கே கப்பல் தட்டுனன்ற வரைக்கும் காட்டினான். ஒருவேளை அவன் சொன்ன கதை உண்மையாக கூட இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸில் ஒருக்கா சொல்லிட்டு போங்க. இந்த நிற்கிற மனுஷன் யாராண்டு எனக்கு உண்மையாக தெரியல பெருசா. ஆனால் ஏதோ சேவை செய்திருக்காரு போல, அதான் சிலையாக நிற்கிறாரு. நீங்கள் சோசியல் மீடியாஸில் வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஒஃபிஷியலான வீடியோ ஷூட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மீட் பண்ண போகிறீங்கன்றாலும் சரி, எல்லாத்துக்குமே இது ஒரு பெட்டர் பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பெட்டிக்குலோ கேட்டோட சேர்ந்துருக்க அந்த ஆரம் சேர்ந்த அந்த பேக்ரவுண்ட் உண்மையில் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வீடியோ கிளிக்கை உங்களுக்கு தரும். அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பெட்டிக்குலோ இருக்க கல்லடி பீச். உண்மையில் காந்தி பார்க்க விட இந்த கல்லடி பீச் பெட்டரான பிளேஸ். ஏன்னு சொன்னால், எனி டைம் இங்கே நிழலான ஒரு பெரிய இடம் இங்கே இருக்குது. எத்தனை பேர் போனாலும் இங்கே மீட் பண்ணலாம். மெட்டது 2 பக்கமாக இந்த பீச்சை பிரித்து வச்சுக்காங்க. ஒரு பக்கம் நிறைய பேர் கொமனாக போயிட்டு எல்லாரும் போயிட்டு மீட் பண்ணுவாங்க. மெட்ட பக்கம் இருக்கிறதுல அநேகமாக கப்பல்ஸ் தான் போவாங்க. ஏன்னு சொன்னால், அந்த பக்கம் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும். சரி வாங்க, அந்த ப்ரைவசி பிளேஸில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம். சரி, இங்கே என்னென்னு சொன்னால், இங்கே இருந்து கொண்டு உங்களால் அந்த பீச்சின் வியூவை ரசிக்க இயலாது. ஆனால் உண்மையில் உங்களுக்கு பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுறதுங்க யாரும் இருக்க மாட்டாங்க. உண்மையில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண இல்லை. ஏன்னு சொன்னால், இங்கே வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளான சோனும் இல்லை, அவ்வளவு என்ன சொல்கிற ஒரு நேச்சரும் இங்கே இருக்காது. இங்கே என்ன சொல்கிறது, இப்படி தான் ஒரு சேர் மாதிரி உண்டு, அந்த சீமெண்டில் கட்டி ஒரு 4 பேர் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செய்து வச்சுருக்காங்க. மெட்டது மழை இதுவும் பெய்துட்டுனா டக்குன்னு ஓடி போய் இருக்கிறதுக்கு ஒரு கூடார மாதிரி ஒன்றும் கட்டி வச்சுருக்காங்க. சரி ஓடி வாங்க, அந்த கூடாரத்தொருக்கா போய் பார்த்துட்டு வருவோம். நீங்கள் இப்படி நினச்சிங்கன்னு சொன்னால், எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நாங்கள் எங்களோட பாட்டில் கேம்ஸ் எதுவும் ஆர்கனைஸ் பண்ணி விளையாடணும்னு சொன்னீங்கடா, இந்த இடம் உங்களுக்கு ஓகேவா இருக்கும். நிழலும் தான், நீங்கள் வளர்ச்சிதுக்குள்ளே இருந்து கேம்ஸ் எதுவும் ஆர்கனைஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரி வாங்க, மெட்ட பக்கம் அப்படி என்ன தான் இருக்குன்னு போயிட்டு பார்த்துட்டு வருவோம். இப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பகுதி வந்து வெயிலாக தான் இருக்கும். எங்கே பார்த்தோம்னு சொன்னாலும் ஒரு கொஞ்சம் கஷ்டம் இருந்தால் தான் அதில் சந்தோஷமும் வரும். அப்படித்தான் இங்கே இந்த வெயிலை தாண்டினா தான் நாம் அந்த நிழலான பகுதிக்கு போகலாம். ஒரு மாதிரியாக ஓடிக்கடி அந்த நிழலுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து இந்த வீட்டின் அமைப்பில் சின்ன சின்ன கொட்டில் செய்து வச்சுருக்காங்க. அதுக்கடியில் சின்ன பெஞ்சஸும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நிலத்திலேருந்து சாப்பிட கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இந்த கொட்டியில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். மற்றது இங்கே இருந்து அந்த பீச்சின் அழகையும் ரசிக்கலாம். இன்னொரு இன்சிடென்ட் என்னடா, இந்த அண்ணா வந்து என் சீனியர் தான், ஸ்கூலில் சீனியர். அப்போ அவர் சொன்னவர் என்னென்னு சொன்னால், தம்பி என்ன யூடியூப்புக்கு வீடியோ எடுக்கீங்களா? ஓமனான்னு சொன்னேன். சரி, நீங்கள் பெரிய ஒரு யூடியூபராக மாறின பிறகு என் கடை பக்கமும் வாங்க, அவர் ஒரு பெரிய மீன் சந்தோண்டு வச்சுக்காராம். அவரோட கடையில் வந்து என்ன வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண சொன்னவர். மெட்டது நான் இங்கே ஒருக்கா சண்டே வந்திருந்தேன் நான் இந்த பீச்சுக்கு. அப்போ நான் நோட் பண்ண முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அநேகமானவங்க ஃபேமிலியோட வந்து பெரிய பாயோண்டை விரிச்சிட்டு அவங்க வேண்டி வந்த சாப்பாடு அப்படி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. என்ன விஷயம்னு சொன்னால், மோஸ்ட்லி பிக்னிக்குக்காக எல்லாரும் சூஸ் பண்ணுற பிளேஸ் வந்து இந்த கல்லடி பீச் தான். பட் இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன சொல்ல, பெரிய ஒரு நிலப்பரப்பு மாதிரி ஒன்று இருக்கும். அவங்க வந்து கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதோ அப்படி எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணுறதுக்காகவும் இந்த பிளேஸை சூஸ் பண்ணிக்கொள்வாங்க. மற்றது இன்னொரு பக்கமும் இந்த பீச்சில் இருக்கி
இந்த பக்கத்தில் வந்து நைட்டில் பார்ட்டிஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இந்த பிளேஸை சூஸ் பண்ணுவாங்க. மற்றது மீனவர்களுக்கும் இங்கே ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்க. சரி, இப்படி ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் அந்த ரெட் கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க.